நாட்டு மாட்டு பிரியர்களுக்கு வணக்கம்ங்க. ஆதிரா கேட்டல்ஸில் இன்றைக்கு 2 விற்பனை பதிவுகள் நாம் போட்டிருக்கிறோம்ங்க. நீங்கள் வீடியோ முழுசாக பாருங்கள். முதல் பதிவாக நீங்கள் பார்த்துட்ருக்கிறது 3ஆம் ஈத்துங்க. காங்கேய மாட்டில் கிராஸ் மாடாக இருக்குங்க. ஈத்து 3ஆம் ஈத்து, சுழி சுத்தமாக இருக்குதுங்க. கழிப்பு சுழி எதுவும் கிடையாது. காரி காலைக்கு இணை சேர்க்கப்பட்டிருக்குதுங்க. இன்னும் கன்று ஈன்றதுக்கு பார்த்தீங்கன்னா 40 நாள் டைம் இருக்குதுங்க. 8 மாதம் முடிஞ்சிடுச்சு. 9ஆவது மாதம் 2வது பார்த்தீங்கன்னா 9 மாதம் 10 நாளுங்க. ஒரு 40 நாள் கால அவகாசம் இருக்குதுங்க. மாடு ரொம்ப குணமான மாடு, ரொம்ப சாதுவான மாடுங்க. உடம்பு எல்லாம் பார்த்தீங்கன்னா காங்கேயம் மாட்டுடைய உடம்புங்க. தலைமை மட்டும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கிராஸ் டைப்பாக இருக்கும். பால் பார்த்தீங்கன்னா நேரம் 3 லிட்டர் பால் மடியில் இருக்குங்க. காலையில் 3, சாயந்தரம் 3 லிட்டர் பால் மடியில் இருக்கும். நீங்கள் காலையில் 2, சாயந்தரம் 2 கண்ணுக்கு போக தெளிவாக கறந்துக்கலாம். நல்ல மடிகால் சுத்தத்தில், நல்ல காம அமைப்பில் தெளிவான மாடாக இருக்குதுங்க. மாடு நல்ல உடசலான மாடு, காரி மாடாக இருக்குதுங்க. நல்ல குணமான மாடாக இருக்குது. 4 காம்பில் பால் வர்றதுக்கும் பாலுக்கு நிற்கிறதுக்குமான உத்தரவாதம் கொடுக்குறோங்க. கால் அணைக்க தேவையில்லை. கால் அணைக்காமல் ஆண்கள் பெண்கள் 2 பேருமே பால் கறந்துக்கலாம். நல்ல குணமான மாடாக வேணும், நல்ல தெளிவான மாடாக வேணும். பால் நல்ல திக்காக தெளிவாக இருக்கணும் அப்படின்னா இந்த காரி மாட்டை நீங்கள் வாங்கிக்கலாமுங்க. மற்ற மாடுகள் மாதிரியே பார்த்தீங்கன்னா பால் நல்ல வெள்ளை வெள்ளையேன்னு நல்லா திக்காக இருக்குங்க. கிராஸ் மாட்டினுடைய பால் பார்த்தீங்கன்னா எப்போவுமே கெட்டித்தன்மை அதிகமாக இருக்குன்னு சொல்லுவாங்களுங்க. நல்ல மாடு, நல்ல குணமான மாடாக இருக்குது. காரி மாடாக இருக்குது. 3ஆம் ஈத்தாக இருக்குதுங்க. இளம்பொருளாக இருக்குது. நீங்கள் வாங்கினீங்கனாலும் இன்னொரு 5, 6 ஈத்துக்கு தெளிவாக நீங்கள் வச்சுக்கலாம். நல்ல குணவனத்தில் இருக்குதுங்க. இந்த மாடு உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணி மற்ற விவரங்கள் நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இந்த காரி மாட்டினுடைய விற்பனை விலை பார்த்தீங்கன்னா 39,000 ரூபாய்ங்க. ஒரு நல்ல விலையில், ஒரு குறைஞ்ச விலையில் ஒரு தெளிவான மாடு, காரி மாடு உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நீங்கள் வாங்கி உங்களுடைய வீட்டு தேவை பூர்த்திக்கு வளர்த்திக்கலாமுங்க. தாளி தண்ணி நல்லா குடிச்சிக்குதுங்க. தீவனம் நல்லா மேய்ஞ்சிக்குது. நம்ம காட்டில் மேய்ச்சல் இருந்தாலும் கொண்டு போய் கட்டி நல்லா மேய்ஞ்சிக்குங்க. நம்மக்கிட்ட இன்றைக்கி கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 20 நாள்லேருந்து 30 நாள் ஆயிடுச்சுங்க. நல்லா தீனி தண்ணி எடுத்துக்குது. தீவனம் நல்லா எடுத்துக்குதுங்க. தாலி நல்லா குடிச்சிக்குது. குடல் புழுக்கு நீக்கிறதுக்கு உண்டான மாத்திரை நம்ம போட்டு விட்டோமுங்க. மாடு நல்லா தெரிஞ்சுக்கிச்சுங்க. நீங்கள் கொண்டு போய் கன்று போட்டதுக்கப்புறம் ஒரு 20 நாள் கழித்து நீங்கள் குடல் புழு நீக்கம் பண்ணினீங்கன்னா போதும். அது வரைக்கும் எதுவும் தேவையில்லைங்க. நல்ல மாடாக இருக்குது. கறவைக்கு நல்ல ஒழுக்கமான மாடாக இருக்குதுங்க. நம்மளோட தெரிஞ்ச இடத்துல நம்மளுடைய சொந்தத்தில் வாங்கின மாடு தான். எந்த தப்பும் வராதுங்க. உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னு நீங்கள் வாங்கிக்கலாம். அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா 6 பல்லுங்க. 2ஆம் ஈத்து, நல்ல பெருங்கூட்டான காங்கேயம் மயிலை மாடுங்க. மயிலை காளைக்கு இணை சேர்க்கப்பட்டிருக்குது. 6 பல்லுங்க. இன்னும் 8 பல் ஆகும்போது மாடு நல்ல பெருவெட்டு மாடாக நல்ல பெரு உடம்புல நல்லா வந்துடுங்க. இப்போவே பார்த்தீங்கன்னா நீங்கள் வீடியோவில் பார்க்குறத விட நேரில் பார்த்தீங்கன்னா நல்ல பெருமாடாக நல்ல பெருவெட்டு மாடாக தெரியுங்க. 6 பல்லு தானுங்க. மயிலை காளைக்கு இணை சேர்க்கப்பட்டிருக்குது. சுழி சுத்தமாக இருக்குதுங்க. கழிப்பு சுழி எதுவும் கிடையாது. பால் பார்த்தீங்கன்னா காலையில் 3, சாயந்தரம் 3 லிட்டர் மடியில் இருக்குங்க. நீங்கள் தெளிவாக கண்ணுக்கு போக காலையில் 2 லிட்டருக்கு மேலே கறந்துக்கலாம். சாயந்தரம் 2 லிட்டர் தெளிவாக கறந்துக்கலாமுங்க. கால் அணைக்க தேவையில்லை. ரொம்ப குணமான மாடாக இருக்குதுங்க. நல்ல கொம்பு தலையில் நல்ல மூஞ்சி பார்த்தீங்கன்னா ரொம்ப கட்டை மூஞ்சியாக இருக்குங்க. நல்லா அழகான முக லட்சணத்தில் இருக்குது. நல்ல கொம்பு அமைப்பில் இருக்குதுங்க. நல்ல திமில் பார்த்தீங்கன்னா நல்லா ரெட்டை திமில் ரெட்டநாடி உடம்பில் நல்ல தெளிவான திமில் அமைப்பில் இருக்குது. தாடை பார்த்தீங்கன்னா அருந்தாடையாக இருக்குதுங்க. நல்ல உடம்பு நல்ல உடசலான உடம்பு, நல்ல பெரு உடம்பில் இருக்குதுங்க. நாம் நின்னோம் அப்படின்னா நம்மளுடைய உயரத்துக்கு நல்ல தெளிவான மாடாக கிட்டத்தட்ட ஒரு 5, 5.5 அடி உயரத்தில் நல்ல பெருமாடாக இருக்குங்க. நல்ல புறவேத்தம்ங்க. வால் இறக்கம் எல்லா பொறுப்பு இருக்குது. 4 காம்பில் பால் வர்றதுக்கும் பாலுக்கு நிற்கிறதுக்குமான உத்தரவாதம் கொடுக்கணுங்க. நல்ல பெருவேட்டான ஒரு மாடு வேணும். நல்ல பெருங்கூட்டான ஒரு மாடு வேணும். ஒரு மாடு நம்ம இடத்துல வீட்டுக்கு முன்னாடி நின்னாலும் நல்ல ஷோ குவாலிட்டியில் ஒரு மாடு நிற்கணும் அப்படின்னா இந்த மயிலை மாட்டை நீங்கள் வாங்கிக்கலாம். ஒரு நல்ல மாடு, நல்ல குணமான மாடு, நல்ல பெருவெட்டான மாடு, பல்லு பாக்கியில் நல்ல கறவையில் ஒரு மாடு வேணும் அப்படின்னா இந்த மாட்டை நீங்கள் வாங்கி உங்களோட வீட்டு தேவைக்கு பயன்படுத்திக்கலாமுங்க. இந்த சினை மாட்டினுடைய விற்பனை விலை பார்த்தீங்கன்னா 61,000 ரூபாய்ங்க. ஒரு நல்ல மாடாக இருக்குது. இன்னும் ஒரு வாரத்தில் கன்று ஈனுமுங்க. 9 மாதம் முடிஞ்சு 3 நாள் ஆச்சுங்க. இன்னும் அதிகபட்சம் ஒரு வாரம் தான் டைம் இருக்குதுங்க. ஒரு வாரத்துக்கு கன்று ஈனிரும். நல்லா மடி விட்டுக்கிட்டு வருதுங்க. 4 காம்பு நல்லா தெளிவாக இருக்குது. 4 காம்பில் நல்லா பால் வருங்க. காம்பு நல்லா பூ காம்பாக இருக்கும். ஆண்கள் பெண்கள் 2 பேரும் பிடிச்சி 2 பேரும் பால் கேட்குற தரத்தில் இருக்குதுங்க. நல்லா நல்லா மேய்ஞ்சிக்குது. தீவனம் நல்லா எடுத்துக்குதுங்க. நல்ல கால்கள் நல்ல ஊக்கத்தில் நல்ல எலும்பு கணத்தில். என்னுடைய கன்று பார்த்திங்கன்னா போன ஈத்து கன்று கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 30,000 ரூபாய்க்கு விற்றுருக்குறாங்களுங்க. அந்த அளவுக்கு கன்று நல்லா தெளிவான கன்னாக நல்ல ஊக்கமான கன்னாக போடுங்க. மாடு எந்த அளவுக்கு நல்ல பெருவெட்டான மாடாக இருக்குதோ அந்தளவுக்கு என்னுடைய கண்களும் நல்ல பெருவெட்டான கன்னாக வருங்க. நல்ல மாடாக நல்ல பெருவெட்டான மாடாக இருக்குது. நல்ல பெருங்கூட்டான மாடாக இருக்குது. பழைய டைப்பான மாடாக இருக்குதுங்க. உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நீங்கள் வாங்கிக்கலாம். இந்த சினை மாட்டினுடைய விற்பனை விலை 61,000 ரூபாய்ங்க. இதெல்லாமே நம்மக்கிட்ட கன்று எருமைகள் இருக்குதுங்க. சினை எருமைகள் இருக்குது. நாட்டு மாடுகள் இருக்குதுங்க. உங்களுக்கு எது தேவையோ நம்மளுடைய பண்ணைக்கு நேரில் வாங்க. காலையில் 6 மணிலேருந்து சாயந்தரம் 6 மணி வரைக்கும் நீங்கள் எப்போ வேணாலும் வரலாம்.
நீங்கள் ஃபோன் பண்ணி கேட்டுட்டு எந்த மாடுகள் எந்த கன்றுகள் இருக்குதுன்னு தெளிவாக கேட்டுக்கிட்டு வாங்க. நேரில் வந்து உங்களுக்கான மாடுகள் கன்றுகளில் நீங்கள் தேர்வு செஞ்சுக்கலாமுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற இந்த மாதிரியான வீடியோ வந்து உங்களுக்கு உடனுக்குடனே வந்து நோட்டிஃபிகேஷனாக வருங்க. நன்றி, வணக்கம்ங்க.